வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திர சார மாற்றம். அதாவது ரிஷபராசியில நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். இது வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்தவர், கார்த்திகையில இருந்தவர், இப்ப ரோகிணி நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். 21 நாட்கள் இந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் போது நம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடமான கன்னி ராசியில கேது சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்துல பயணிக்கிறார். இப்ப இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒரு சுப விளைவை செவ்வாய் கேது மூலம் ஒரு பாலமாக செயல்படுகிறது. இந்த ரெண்டும் ஒரு இணைவு பெற்று ரெண்டும் வந்து நம்மளுக்கு அந்த பார்வை பலன் அதை வந்து நமக்கு கொடுக்குது. அப்ப இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்பது மிகச்சிறந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் என்பது மிகச்சிறந்த அகம் சார்ந்த ஸ்தானங்கள். அகம் சார்ந்ததுன்னா மூளை உழைப்பு, ரசனை, இன்பம், ஆன்மீகம், கலைகள், குழந்தை, தந்தை வர்க்கம், கொடுக்கல் வாங்கல். ஸோ இந்த 5, 9 என்பது நமக்கு அருள் சார்ந்த பாவங்கள்னா எடுத்துக்கலாம். தெய்வ பலத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள்னா எடுத்துக்கலாம். பாசம், நேசம் இதையெல்லாம் வந்து வளர்ச்சி பண்ணித்தரும். நட்பு, உறவுகள், நமக்கு வந்து இஷ்டப்பட்டு பழகக்கூடிய விஷயங்கள், இதை அனைத்தையும் இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வளர செய்யும். அதுக்கு வந்து பலத்தை கொடுக்குது. அப்ப கல்யாணம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல இறங்குறதுக்கு இது தகுதியான காலம். திருமணம் வரன் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பேருக்கு உண்டான முயற்சிகள், வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், இது அத்தனைக்கும் சிறப்பு கொடுக்கும். எங்கேயாவது தீர்த்த யாத்திரை போயிட்டு வரலாம், அல்லது ஒரு உல்லாசமாக ஒரு பிக்னிக் போயிட்டு வரலாம், இதுக்கெல்லாம் நன்மை தரும். ஒரு குதூகலத்தை கொடுத்துட்டு இருக்கோம், மகிழ்ச்சியை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். அதற்கு இந்த காலகட்டத்தை நன்றாக பயன்படுத்திக்கலாம். செவ்வாய் என்பது நம்ம லக்னத்தில் இருக்கிற அவிட்ட நட்சத்திரம். 5ஆம் இடத்துலையும் மிருகசீஷமா செவ்வாய் செயல்படுது, 9ஆம் இடத்துல சித்திரையா செயல்படுது. அப்ப இந்த சர்க்கியூட்ல லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியை சொல்லுது, கலைகளை சொல்லுது, அறிவு விருத்தியை சொல்லுது. அதே நேரத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குது. உயர்கல்வி, வெளிநாட்டு தொடர்பு கல்வி இதையெல்லாம் பலப்படுத்துது. கமிஷன் வகை தொழில்களை பலப்படுத்துது. கலை சார்ந்த ஒரு மேன்மையை கொடுக்குது. இப்படிப்பட்ட இடத்துல இந்த 21 நாட்கள் செவ்வாய் கேதுனுடைய தொடர்பு எமோஷன் மிக்கதாக இருக்கும். ஏன்னா கேதுவே செவ்வாய் மாதிரி வேலை செய்யறவர். அப்ப ஒரு எமோஷனா வேலை செய்வார். அப்ப செவ்வாயும் கேதுவும் வந்து கொஞ்சம் படபடப்பு, பரபரப்பு, ஒரு உணர்ச்சி வசப்படுறது இதுல வந்து ஆட்கொள்வார். இப்ப ஒரு பக்தி பிரவாகத்துல கூட ஒரு உபாசனை தெய்வத்துக்கிட்ட காட்டுற பக்தி, அந்த பக்தியின் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சி பிரவாகம், உணர்ச்சி பெருக்கு இதெல்லாம் முக்கியம். அதனால இந்த அகம் சார்ந்த பாவங்கள் சிறப்பாக இருப்பது சிறப்பை தரும். பொருளாதார ரீதியாக சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் மைனஸாக தான் இருக்கும். அதாவது கையில இருக்கிறது ஒரு உல்லாசம், சல்லாபம், நம்ம இன்பத்தை ரசிக்கிறோம், இன்பத்துக்காக பொழுதுபோக்குக்காக நம்ம பணத்தை செலவிடுறோம் அப்படின்னா பணம் கரைஞ்சுதான் போகும். ஸோ பேசிக்கலாகவே ஏதோ ஒரு வகையில் நமக்கு சேமிப்புக்கு வாய்ப்பு இல்லை. வேலையும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இன்பத்துக்காக இந்த நாட்களை செலவிடுவோம். சில பேருக்கு அக்ரிமெண்ட்டு, இடம் விட்டு இடம் மாறுறது, ஃபீல்டு மாறுறது இதுக்கு சாதகமாக இருக்கு. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது நடத்தணும்னாலும் நல்லா நடத்தலாம். ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய ப்ராஜெக்ட் சார்ந்து நல்லா வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகும். அதே உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை, மந்தமாக இருக்கும். தொழில் வந்து மந்தமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரி வகைகள், புத்தகங்கள் பதிப்பிடுபவர்கள், ஆடில் ஒர்க் பண்ணுறவங்க, செய்தித்துறை, விளம்பரங்கள், இந்த வகையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பு தரும். உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தரும். வீடு சார்ந்த விஷயங்கள், வீடு கட்டுறது,
இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, அதுல பாதிப்பு இல்லை. அவரவருடைய திசாபத்திக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சிகள், அந்த வாங்கக்கூடிய யோகங்கள் அது செயல்படும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அறிவோடு இருப்பார்கள், அவர்கள் ஆற்றல் சிறப்பாக இருக்கும். அவர்களோடு சேர்ந்து பொழுதை இன்பமாக கழிக்கக்கூடிய, குதூகலமாக கழிக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்க நடக்கும். அப்ப ஒரு மகிழ்ச்சிக்காக இந்த காலகட்டம் நமக்கு பயன்படும். வேலைங்கிறது அவ்வளவு ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதா இருக்காது. ஈஸி கோயிங்கா செய்யற மாதிரி வேலை இருக்கும். சில பேருக்கு லீவ் போட்டுட்டு என்ஜாய் பண்றதா இருக்கும். சில பேருக்கு வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேற வேலை தேடலாம் அப்படின்ட்டு சில பேர் ரிலீவ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் இந்த பாவங்கள் இயக்குவது நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நாம பயன்படுத்திக்கணும். இப்ப நமக்கு அடுத்த வேலை ரெடியா இருக்கு அப்படின்னா நாம வேலையை விட்டு வெளியே வரலாம். வெளியில வந்த பிறகு வேலையை தேடிக்கலாம்னு நினைச்சிட்டு இந்த காலகட்டத்தை வெளியில வர்றது பயன்படுத்தினோம்னா இந்த காலகட்டத்துல உடனே அது வேலைக்கு சப்போர்ட் பண்ணாது. அதனால அதெல்லாம் ஜனன ஜாதகத்துல திசாபுத்தி அந்தரங்களை பார்த்துட்டு முடிவெடுக்கணும். கணவன் மனைவி உறவு பலப்படும். அவர்களுடைய மகிழ்ச்சி, குழந்தைகளுடைய மகிழ்ச்சி, இதெல்லாம் ஒன்றோடொன்று வளர்ச்சியை கொடுக்கும். பூர்வீகம் சார்ந்து, தந்தை வர்க்கம் சார்ந்து, குலதெய்வம் சார்ந்து, நம்மளுடைய மேல் படிப்பு சார்ந்து இதெல்லாம் நன்மை செய்யும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க அதில் ஜாயின் பண்ணி சேரலாம், படிக்கலாம், பிரயாணங்கள் செய்து கூட நீங்க வளர்ச்சி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் கமிஷன் தொழில் செய்கிறவங்க, கன்சல்டிங் பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஆன்மீக துறையில் இருக்கவங்க, ட்ரஸ்ட் ரீதியாக ஆக்டிவேட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சிறப்பை தரும். போதனா மார்க்கம் நன்றாக வரும். மகரத்துக்கு தொழிலுக்கு இந்த காலகட்டம் உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் மந்தமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், குதூகலங்கள், கொண்டாட்டங்கள், பொழுதுபோக்குகள் இப்படி போயிடும் லைஃப். ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டாலும் இந்த காலகட்டத்துக்கு வரைக்கும் ஐடலா இருக்க வேண்டி வரும். அதனால இந்த காலகட்டத்தை தாண்டி நம்மளுடைய செயல்பாடுகளை வடிவமைச்சுக்கிறது நல்லது. உற்பத்தி சார்ந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உற்பத்தி முடங்கும். உற்பத்தியில வளர்ச்சி இருக்காது, டிமாண்டு குறைவா இருக்கும். அதனால இந்த காலகட்டங்கள்ல ஸ்டாக் அதிகமா வைக்காம ரொம்ப எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் நண்பர்கள் வகை, மூத்த சகோதர சகோதரி வகை, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆதாரமா இருக்கும். அவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும், நமக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். அவர்களுடைய உறவின் மூலம் நமக்கு திருப்திகள் ஏற்படும், மன நிறைவுகள் ஏற்படும். மூலதனம் சம்பந்தப்பட்டது ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். ரகசிய செயல் திட்டங்கள், நம்மளுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையோடு செய்யக்கூடியவைகள், வெளிநாடு தொடர்புடைய திட்டங்கள், இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வரும். ஆக மொத்தம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் கேது கிரக சுப பார்வை உங்களுக்கு நம்ம மகர லக்னத்திற்கு 5-9 அமைந்து சிறப்பை கொடுக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.